இதான் கருப்பணி கொண்ட அங்கத்தோட இந்த கருப்பணி கொண்டாட பாத்திரம். இந்த பாத்திரத்தில் இதுக்க விட்டுட்டு நாங்கள் இந்த அளவு தடி மூலம் வளர்ந்து இது வடிக்கிறது தான் வச்சுக்கிறீங்க. இந்த நெட் வந்து வடிக்கிறது தான் வடிக்கும். இது வந்து உள்ளுக்க வந்து திரும்பவும் அடியில் எப்படி இருக்கு? பூரா இருக்கு. அடையிறதுக்கு பூரா இருக்கும். இதுக்க விட்டுட்டு இந்த மோட்டர் மூலம் இந்த பைப் அந்த பைப் மூலம் அப்படி இதுக்க விடுவோம். இதுக்குள்ள வருமா? இதுக்குள்ள நடக்கிற ப்ராசஸ் இதுக்க விட்டு ஹீட் பண்ணுவோம். ஓகே. இதுக்கு 100 ரூபாய் கிட்ட ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணி கொதிச்சு வர நேரம் சூப்பர் பஸ்பேட் சுண்ணாம்பு இருக்கிறதுக்கு சூப்பர் பஸ்பேட் விடுவோம். சூப்பர் பஸ்பேட் விட்டு அது இங்கே நடக்கிறேன். இதுக்கு ரெனியூ பண்ணுவோம். இதுல இருந்து அங்கே இதுக்கு ரெனியூ பண்ணுவோம். இதுக்கு விடுவீங்க. இதுக்கு ரெனியூ பண்ணி கீழே ஃபில்டர் பண்ணி வரும். கீழே ஃபில்டர் பண்ணி சுண்ணாம்பு கீழே வரும். மேலே தெளி வரும். அந்த கீழ் மண்டி எடுத்து இதுக்கு விடுவோம். கீழ் மண்டி தான் இதுக்கு விடுவீங்க. இதுக்கு விட்டு இது வடியில இதுக்குள்ள கலக்கிறது தான் சூப்பர் பஸ்பேட். அது கலந்து போச்சு. இது இல்லை வடிய விட்டு வடிய விட்டு ரெண்டு விட்டு இதுல இருந்து இந்த தெளிவு எடுத்தா இங்கால இங்கால பானி ஆக்குறது. இதுல எவ்வளோ நேரத்துக்கு வச்சிருப்பீங்க? இது கடைசி ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட 3 மணி நேரம் சூடாகி கொண்டு அப்படியே ஹீட் பண்ணி ஆவி. அதாவது வந்து 8 போத்தல் கருப்பணி 1 போத்தல் பானி மூலம் தான் அவ்வளவு தூரம் திக்கா வர மட்டும் நாங்கள் 8 போத்தல்ல இருந்து 1 போத்தல் வரும். 8 போத்தலுக்கு 1 போத்தல். அப்படின்னா அவ்வளவு 8 போத்தல் மிச்சம் எல்லாம் தண்ணி ஆவியா போயிடும். ஆவியா போகும். எல்லாத்துக்கு வாங்குற நீங்க இங்க கருப்பணி 70 ரூபாய் 70 ரூபாய் வாங்குறீங்க. ஊத்துனா பார்க்க தெரியும். இல்லை திக்கா வர பார்க்க தெரியும். அதுக்கான மீட்டர் இடங்கள் இப்போ நாங்கள் அனுபவம் மூலம் தான் செய்கிறோம். நாங்கள் சரியாக முந்தி இருந்தது இப்போ குறைவு. அதே ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு குறைவாக தான் கருப்பணிகள் பனங்கடி எல்லாம் சேல்ஸ் போனால் இப்போ கொஞ்சம் கூடுதலான சாதாரண வெளி சந்தை ஆகிட்டு வந்து எஸ்எல்எஸ்க்கான இதெல்லாம் நான் இப்போ ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். நம்ம வெளி சந்தைகளுக்கு கொஞ்சம் வாய்ப்பு உங்களுக்கு. இது இப்போ தொடங்கி இந்த கம்பெனி தொடங்கி எவ்வளோ காலம்? 2004ஆம் ஆண்டு தொடங்கி இந்த பில்டிங். 2004. அது முன்னுக்கு 2013 அடிச்சிருக்கேன். அது 2004 தொடங்கி முதல் ஒரு கொஞ்சம் மனுவேல தான் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பில்டிங் வந்து அதுக்கப்புறம் மிஷினரி சச்சா இருக்கும். இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு எல்லாம் ஏற்றுமதி செய்யறீங்களா? வெளிநாட்டுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்யல. ஆனால் இங்கேருந்து பாரவே கொஞ்சம் கொஞ்சம் தங்களுக்கு இந்த இதில் பானியாக்கி போட்டு நாங்கள் தேவை ஏற்பட்டால் பனங்கட்டி அடிப்போம். இல்லாட்டி பானியாக்கி போத்தல் அடிச்சு ஸ்டொக் பண்ணி வச்சிருப்போம். சீசன் 6 மாதம் தான் இந்த சீசன். அதுக்கிடையில நாங்கள் ரெண்டுங்களை ஸ்டொக் பண்ணி அந்த போத்தல் அங்கே இருக்கிறோம். தேவையான நேரம் இதுக்கு பானியை விட்டு இதுக்கு அடைச்சி அங்கே ஸ்டொக் பண்ணி வச்சுருக்கிறோம். இது மூடி போடுற மிஷின். இது விட்டு ஒரு மூடி வந்து போட்டு காட்டுவோம். இப்படி விட்டு அடைச்சி அங்கே இது பருவகாலத்தில், அதாவது 6 மாதம் தான் இந்த பருவகாலம். இந்த பருவகாலத்தில் நாங்கள் தேவையானதை ஸ்டொக் பண்ணி போடுவோம். தேவையான ஸ்டொக் பண்ணி போடும். மழை நேரம் வேற தேவையை கேட்டு மாதிரி ஸ்டொக் பண்ணி எப்படி ஸ்டொக் பண்ணுவீங்க? அது ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? இல்லை ஒன்றுமே நார்மலாக வச்சிருந்தது ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கும். அரை வெப்பநிலையிலே இருக்கு. சரி ஓகேண்ணா. அடுத்தது அங்கால இது வந்து இப்போ 106 பாக செல்சியஸ். இது பானி வந்து 105 பாக. 105 பனங்கட்டி அடிக்கிறா 118. இல்லை நான் உங்களை அனுப்பலைங்க. யூடியூப் தான் இருக்கு. தாச்சிக்க விடுறோம். இந்த திக்கான பானி எடுத்து அந்த தாச்சிக்க விடுறோம். தாச்சிக்க விட்டு தேவையான அந்த சின்ன பீஸான பனங்கட்டி தான் அடித்து கொண்டு வடிவாடுங்க. ஃபோன் அது கொளுத்த மாட்டேன். ஃபோன் விழுந்தா அப்புறம் ஃபோனு பனங்கட்டி மாதிரி தான் வந்து. இது எத்தனை பாக செல்சியஸ்ல இருக்கு? இது வந்து 118லேருந்து 120 மட்டுமே இருக்கணும். 118லேருந்து 120. இது வந்து டேக் அடிக்கிற மாதிரி இப்போ இது அடிக்கணும். கட்டை இருக்கும். இப்போ அந்த பனங் கற்கண்டுன்னு சொல்கிறோம், அது செய்வீங்க? கண்டு வந்து நாங்கள் பாலியை வந்து 108லே எடுக்கணும். 108 எடுத்து அது அப்படியே ஒரு அதிர்வுகள் ஒன்றும் இல்லாத இடத்துல வச்சா தான் அது இந்த சின்ன இது மாதிரி கல் நூல் மாய் எல்லாம் வச்சு செய்கிறாங்க. அது செய்கிறீங்களா நீங்கள்? செய்யலாம். அது கிலோ வந்து 5000 ரூபா கிலோ. 5000மா? இது நீங்கள் தட்டுங்க. அந்த தட்டை கட்டியான பிறகு இப்படி தான் பெறும். ஒன்று எடுத்து பார்க்கலாம். அது நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இதை கிட்டத்தட்ட சாக்லேட் மாதிரி கிடக்கு அமருது.
இங்கே பாருங்க ஒவ்வொரு சைஸில் இருக்குது. நானும் இதை நான் எடுக்க போகிறேன். நான் எடுக்கட்டது என்ன எது வேணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எப்படி இந்த பனங்கட்டி செய்கிறதுன்ற தொடர்பான ஒரு சரியான ஒரு விளக்கத்தை வந்து ஞானசீலன் அண்ணா வந்து இங்கே களஞ்சிய பொறுப்பாளராக இருக்கிறார். எங்களுக்கு சிறந்த வகையில் சொல்லிட்டு இருக்கிறார். உங்களுக்கும் பிரயோசனமாக இருந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும் எப்படி இந்த பனங்கட்டியை செய்யணும்ன்ற விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் வேறு வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அக்கா தான் உங்களுக்கு பனங்கட்டி எல்லாம் அச்சில் போட்டு எடுத்து செய்கிறா. ரொம்ப நன்றி அண்ணா, மிக்க நன்றி. இன்னொரு வீடியோ சந்திப்போம். தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு கூட ஆதரவு தந்து வந்திருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.